மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஒரு பெண் திருமணம் முடித்த பிற்பாடு அல்லது அவர் தன்னுடைய கணவனுடன் அல்லது தன்னுடைய ஆண் துணையுடன் பாலியல் உறவினை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக அவருக்கு இந்த முழு திருப்தியோ முழு சந்தோஷமோ ஏற்படாமல் இருப்பதற்குரிய பிரச்சனைகளை பற்றி தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்று பெண்களுக்கு இருக்கின்ற இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகின்றோம். அதனை நாங்கள் சொல்லுவோம். ஒன்று புவர் செல்ஃப் எஸ்டீம் என்றும், இரண்டாவதாக புவர் பாடி இமேஜ் என்றும் சொல்லி, அதாவது ஒரு பெண் தன்னை பற்றிய ஒரு நினைப்பு, தன்னை பற்றி கணவரை விட அல்லது தன்னுடைய ஆண் துணையை விட தாழ்வாக நினைக்கின்ற ஒரு நினைப்பு, அதே நேரத்திலே தன்னுடைய பாடி இமேஜ், அதாவது தன்னுடைய உருவ அமைப்பு ரீதியிலே, தன்னுடைய அதாவது தனக்கு இப்படி ஒரு உருவம் வாய்த்திருக்கிறது என்று சொல்லி தன்னை பற்றி ஒரு தரக்குறைவாக நினைத்து அதன் மூலமாக கணவர் அவருடன் பாலியல் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக அவருக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்காத ஒரு நிலையை பற்றி தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெண்கள் பயப்பட வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற போது இது முற்றிலுமே ஒரு பயப்பட தேவையில்லை, ஒரு ஹெல்த் எடியூகேஷன் நிகழ்ச்சியாகத்தான், மக்களுக்கு ஒரு சுகாதார சம்பந்தமான அறிவூட்டலை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கிறது. எனவே உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் என்னுடைய இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக, வெளியூர் நண்பர்கள் 007477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த பெண்களுக்கு இருக்கின்ற புவர் செல்ஃப் எஸ்டீம் அல்லது புவர் பாடி இமேஜ் என்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எங்களுடைய நாட்டிலே, அதாவது எங்களுடைய மூன்றாம் உலக நாடுகளிலே பெண்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், தங்களுக்கு ஒரு 2-3 பிள்ளைகள் பிறந்த பிற்பாடு தங்களை பற்றியும் அவர்கள் கரிசனைப்படுவதில்லை, தன்னுடைய துணியை பற்றி தன்னுடைய கணவரை பற்றியும் கரிசனைப்படுவதில்லை. நான் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியோடு நடத்த இருப்பேன். அதாவது இந்த ஆண்கள் ஏன் பிற பெண்களை, அதாவது திருமணத்துக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்று சொல்லுவோம், திருமணத்துக்கு வெளியான உறவுகளை ஆண்கள் தேடுவதற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் ஒரு நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். அதிலே முக்கியமாக பெண்கள் தங்களுடைய இந்த பாடி இமேஜை, உடல் அமைப்பை ஒழுங்காக வடிவாக பேணுவது இல்லாமல் இருக்கின்ற போதுதான் இந்த இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே முக்கியமாக உங்களுக்கு தெரியும், அதாவது என்ன நடைபெறும் உங்களுக்கு தெரியும். இன்றைய கால பகுதிகளிலே ஆண்கள் வேலைகளுக்கு செல்கிறார்கள், உங்களுடைய கணவன்மார் வேலைகளுக்கு செல்கிறார்கள், வேலை தளங்களில் எத்தனை விதமான பெண்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். எனவே அந்த பெண்களுடன் ஒப்பிடுகின்ற போது வீட்டில் இருக்கின்ற தன்னுடைய மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆணும் எதிர்பார்ப்பார். இது மிக முக்கியமானது. ஆனால் சில நேரங்களில் இங்கே வருவார்கள், ஒரு மனைவி என்னுடன் சொல்வார் தன்னுடைய கணவர் வேற பல பெண்களுடன் தொடர்பு என்று சொல்லி. ஆனால் நான் உடனடியாக கேட்பேன் அந்த பெண்ணிடம், உங்களுடைய பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு முகத்தை வடிவாக வைத்திருக்காமல், தலை செய்வாமல் இருக்கின்ற போது எவ்வாறு உங்களுடைய கணவருக்கு உங்களுடன் பாலியல் உறவை தொடர்பு கொள்ள முடியும்? அதே நேரத்திலே கணவர் தன்னுடைய வேலை ஸ்தலங்களிலோ தன்னுடைய கடைகளிலோ வியாபார ஸ்தலங்களிலோ வேலை முடிந்து வீட்டுக்கு காசு எல்லாம் கணக்கு பார்த்து வீட்டுக்கு வருகின்ற போது வீட்டில் இருக்கிற மனைவி என்ன செய்கிறார்? இந்த படங்களை எல்லாம் பார்த்து அவர் நல்லாக நித்திரை கொண்டு விடுகிறார். எனவே எந்த கணவனுக்கு அந்த மனைவி மேலே அன்பும் கரிசனையும் ஏற்படும். எனவே இது முக்கியமாக ஒரு பெண்களுடைய பிரச்சனை. ஆண்கள் வேற பெண்களை, திருமணத்துக்கு வெளியே வேறு பெண்களை தேடி செல்வதற்கு முக்கியமாக பொறுப்பெடுக்க வேண்டும் வீட்டில் இருக்கிற மனைவிமார் அல்லது பெண்கள்.
எனவே முக்கியமாக இந்த எங்களுடைய நாட்டில் முதல்ல சொன்னது போல பிள்ளை பிறந்த பிற்பாடு தங்களுடைய உருவ அமைப்பை தங்களுடைய அழகை பற்றி ஒன்றுக்குமே கவனிப்பதில்லை என்றபடியினாலே அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் கணவனுடன் தாங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். கூடுதலாக நான் பார்க்கின்றேன் இந்த மெனாபோஸ், அதாவது மாதவிடாய் நின்ற பிற்பாடு ஒரு 45-50 வயசுக்கு பிற்பாடு பெண்கள் தங்களுடைய உருவ அமைப்பை பற்றி கருத்து கெடுப்பதில்லை. அதே நேரத்திலே தங்களை பற்றி அவர்கள் நான் சொன்னது புவர் செல்ஃப் எஸ்டீம் என்று சொல் தங்களை பற்றி அவர்கள் தாழ்வாக மதித்துக் கொள்கிறார்கள். என்னாலே என்னுடைய கணவனை பாலியல் ரீதியிலே மகிழ்விக்க முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது என்ற ரீதியிலே இருக்கின்ற போது அந்த இடத்துல பாரதூரமான ஒரு குடும்ப பிறகு, அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு வெளியால் இருந்து ஒரு அழகான பெண் வருவார் என்றால் அந்த இடத்திலே அல்லது தான் தன்னுடைய கடையிலேயோ தன்னுடைய ஆபீஸிலேயோ ஒரு அழகான பெண்ணை சந்திப்பார் என்றால் அவர் தன்னுடைய மனைவியுடன் இந்த பெண்ணை ஒப்பிட்டு அதன் மூலமாக என்ன செய்வார் என்றால் வேறொரு திருமண உறவை அவர் வளர்த்துக் கொள்வார். எனவே பெண்கள் எந்த நிலையிலுமே இந்த புவர் செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லி அல்லது புவர் பாடி இமேஜ் என்று சொல்லி தங்களுடைய அழகை எப்போதுமே மேம்படுத்தி இறக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும். நான் என்னை பொறுத்த மட்டும் இவ்வளவு காலம் ஒரு ஆணும் பெண்ணும் பாலியல் தொடர்பை வைத்திருக்க முடியும் என்ற சாகு மட்டும் இதுதான் என்னுடைய மறுமொழியாக இருக்கும். பல அறிஞர்கள் பல படிப்பாளருடைய மறுமொழியும் இதாகத்தான் இருக்கும். எனவே கடைசி மட்டும் தன்னுடைய கணவனை தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே தன்னுடைய கைகளுக்குள்ளே ஒரு பெண் வைத்திருக்க விருப்பம் என்றால் அவர் அழகாகவும் ஒழுங்காகவும் நன்றாக சலூனுக்கோ அல்லது வேறு ஷாப்புகளுக்கோ சென்று தன்னை அழகுபடுத்தி அதன் மூலமாக அழகாக இருப்பதன் மூலமாகத்தான் தன்னுடைய கணவனை தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும். எனவே இவ்வாறு இருக்கின்ற பெண்கள் புவர் பாடி இமேஜ் தன்னுடைய அழகை கவனிக்காமல் இருப்பார்கள், தன்னை பற்றி தாழ்வாக எண்ணுகிற பெண்கள் இருக்கின்ற போது அவர்களை அறியாமலேயே அவர்களை பற்றி அறியாமலே அவர்களுக்கு இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் ரீதியான பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த நிலையிலே அந்த கணவர் என்ன செய்வார் என்றால் வேறு ஒரு பெண்ணை தேடி சென்று அதன் மூலமாக உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே முக்கியமாக பெண்கள் நீங்கள் மெனாபோஸ் வந்தால் உங்களுடைய மாதவிடாய் நின்றாலும் பரவாயில்லை, அது மாதவிடாய் நின்ற பிறகு நீங்கள் ஒழுங்கான பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியும். சில பேர் சொல்வார்கள் உங்களுடைய யோனி பகுதி ட்ரை ஆகிவிட்டது என்று சொல்லி, வெஜைனா ட்ரை ஆகிவிட்டது, காய்ந்து விட்டது என்று சொல்லி, அப்படியில் அதற்கும் பலதரப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது. அவற்றை கூட மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய கணவரை நீங்கள் பாலியல் ரீதியிலே சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பெண்ணுக்கு இந்த பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பெற்ற பிற்பாடு கணவனுடன் இருக்கக்கூடாது என்று ஒன்றுமே கிடையாது. நான் முதலும் சொன்னேன். எனவே உங்களுடைய பிள்ளைகள் 10-12 வயசு வந்ததுக்கு பிறகு கணவனும் மனைவியும் அப்பா அம்மா ஒரு அறையினுள்ளே தூங்க வேண்டும், நித்திர கொள்ள வேண்டும், பிள்ளைகள் மற்ற அறைகளிலே தூங்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். ஆனால் எங்களுடைய நாட்டில் என்ன நடைபெறுகிறால் வயசு போன பிறகு ஒரு 50 வயது பிறகு அந்த வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வராந்தால் வெளியில் இருக்கிற ஹோலில் தான் படுத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளே இருப்பார்கள். அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் கூட நினைப்பதில்லை எங்களைப் போலதான் உங்களுடைய அம்மா அப்பாவும் மனிதர்கள், அவர்களுக்கும் பாலியல் ரீதியான உணர்வு இருக்கின்றது என்று சொல்லி எவருமே அதை பற்றி சிந்திப்பது கிடையாது. சிந்திக்கின்ற காலம் இப்போது வந்துவிட்டது. எனவே பெண்கள் எந்த நேரம் இறக்கும் வரையும் தங்களுடைய கணவனுடன் இருந்து தன்னை கணவரை மகிழ்வித்து அதன் மூலமாக நல்ல ஒரு பாலியல் உறவுக்கு அவரை அழைத்து சென்று அதன் மூலமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உச்சக்கட்டங்கள் ஆர்காசம் ஏற்படுவதை முக்கிய ஒரு கருத்தாக அவர்கள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியும் அன்றாடம் நாங்கள் படிக்கின்ற செய்திகளிலே பார்ப்பீர்களாக இருந்தால், அன்றாடம் எங்கள் நாட்டிலே வருகின்ற செய்திகளை பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த பாலியல் ரீதியான ஒரு திருப்தியற்ற தன்மை, அதாவது புவர் செக்ஷுவல் ஹெல்த் லைஃப் என்று சொல்வோம், பாலியல் ரீதியான ஒரு திருப்தியற்ற பாலியல் வாழ்க்கையானது பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பலதரப்பட்ட கொலைகளுக்கும் மூச்சுவிடும். எனவேதான் ஒவ்வொரு பெண்ணும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளவு உங்களுக்கு அழகுபடுத்த முடியுமோ அழகுபடுத்த வேண்டும். அது நீங்கள் மெனாபோஸ் போனாமல் போகாவிட்டால் என்ன, அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அது ஒரு வைத்தியர் எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் அவற்றுக்குரிய தீர்வும் எங்களிடம் இருக்கிறது.
எனவே இந்த புவர் செல்ஃப் எஸ்டீம், புவர் பாடி இமேஜ் என்பது முக்கியமாக ஒவ்வொரு பெண்களும் இன்றிலிருந்து தங்களை பற்றி கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் இப்படி அலங்கரிப்பதனாலே என்னை பற்றி மற்றவர்கள் ஏதோ நினைப்பார்கள் யோசிக்க வேண்டாம். மற்றவர்கள் நினைப்பதை நாங்கள் உங்களுடைய தலையிலே போட்டால் வீதியாலே எங்களாலே நடக்கக்கூடிய முடியாது. எனவே இவ்வளவு காலம் நீங்கள் செய்கின்ற தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.